தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசுல இருந்து ஒரு புதிய திட்டம் வரப்போகுது. அது மூலமா மக்களுக்கு 12,000 ரூபாய் கிடைக்க போகுதுன்னு ஒரு செய்தி இப்போ எல்லா பக்கமும் வேகமா பரவிட்டு இருக்கு. ஆனா இந்த திட்டத்துல உண்மை என்ன? இது நிஜமாவே வரப்போற திட்டமா இல்ல வெறும் வதந்தியா? வாங்க இத பத்தின முழு விவரங்களையும் இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். சரி, இந்த செய்தி முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதையெல்லாம் இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதாங்க. உண்மையிலேயே நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 12,000 ரூபாய் வரப்போகுதா? வாங்க இதனோட உண்மைத்தன்மை என்னன்னு அலசி ஆராயலாம். முதல்ல இந்த புது திட்டம்னு சொல்லப்படுறதுல அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். பரவலா பேசப்படுற தொகை 12,000 ரூபாய். சில இடங்கள்ல இது 15,000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பணம் ஒரே கட்டமா நேரடியா மக்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே சேரும்னு சொல்லப்படுறது தான் இதோட ஹைலைட்டே. ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இது முற்றிலும் ஒரு புது பண உதவி திட்டம் கிடையாது. இதுக்கு பதிலா ஏற்கனவே தனித்தனியா கொடுத்துட்டு வர்ற பல அரசாங்க மானியங்களை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய தொகையா கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ அப்படி எந்தெந்த மானியங்களை எல்லாம் ஒன்னா சேர்க்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறுத்தப்பட்ட கேஸ் சிலிண்டர் மானியம், விவசாயிகளுக்கான உர மானியம், அப்புறம் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம், இது போக இன்னும் நிலுவையில இருக்கிற மற்ற சில நலத்திட்ட உதவிகள், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுக்க போறதா தகவல்கள் சொல்லுது. சரி, திடீர்னு இப்போ ஏன் இந்த செய்தி இப்படி பரவ ஆரம்பிச்சிருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணங்கள் என்னவா இருக்கும்? வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த செய்தி பரவுறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு பார்க்கப்படுதுங்க. இப்போ சமீபத்துல தான் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்க இல்லையா? சோ வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு அதுக்கு ஒரு போட்டியா மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வரலான்னு அரசியல் பார்வையாளர்கள் நினைக்கிறாங்க. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சமீபத்துல திருச்சிக்கு வந்தப்போ கட்சி நிர்வாகிகளோட ஒரு ரகசிய கூட்டம் நடத்தினாரு. அந்த கூட்டத்துல தான் இந்த திட்டம் பத்தி பேசப்பட்டதாவும், அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி மெதுவா வெளியே கசிய ஆரம்பிச்சதாவும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. சரி, இப்போ இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இந்த திட்டத்தோட தற்போதைய அதிகாரப்பூர்வ நிலைமைதான் என்ன? நம்ம எல்லாருமே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கு. அது என்னன்னா, இவ்ளோ பேச்சுவார்த்தைகள், இவ்ளோ செய்திகள் பரவிட்டு இருந்தாலும் இந்த 12,000 ரூபாய் திட்டம் பத்தி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரல. இதுதான் நிதர்சனம். அதனால இப்போ பரவிட்டு இருக்கிற இந்த தகவல்கள் எல்லாமே வெறும் அரசியல் யூகங்களா தான் இருக்கு. அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற வரைக்கும் இதை நாம ஒரு உறுதி செய்யப்படாத செய்தியா மட்டும்தான் பார்க்கணும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா திரும்பி பார்க்கலாம். நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல்ல 12,000 ரூபாய் திட்டம் பத்தின பேச்சு ரொம்ப வலுவா இருக்கு. ரெண்டாவது, இது புதுசா கொடுக்கிற பணம் இல்ல, ஏற்கனவே இருக்கிற மானியங்களை ஒன்னா சேர்க்கிற திட்டம். மூணாவது, இதுக்கு பின்னாடி 2026 தேர்தல் அரசியல் இருக்குன்னு சொல்லப்படுது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாத ஒரு தகவல் மட்டும்தான். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.